Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 5 ரியாக்டில் நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெஸ்ட் ஏபிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 1, 2, 3, 4ல் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ரெஸ்ட் ஏபிஐ அண்ட் ஹவு டு கிரியேட் REST API with node.js and express. இது ரெண்டும் வச்சு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் REST API னா என்னன்னு பார்க்க போறோம். ரெஸ்ட்க்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர், அதை தான் ஷார்ட் ஃபார்ம்ல REST அப்படின்னு சொல்வோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டைல் ஆர் பேட்டர்ன் டு டிசைன் த வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ வெப் ஏபிஐனா என்ன? அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டைல் பேட்டர்னை டிசைன் பண்றதுக்கான ஒரு காம்போனன்ட் தான் இந்த ரெஸ்ட் அப்படின்றது. அதுதான் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்வோம். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ நம்ம எங்க மெயினா யூஸ் பண்றாங்கன்னா வெப் சர்வீஸ் ஆர்கிடெக்சர் தட் ஃபாலோ த கம்யூனிகேஷன் பிட்வீன் கிளைண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் கிளைண்டோட கம்யூனிகேட் பண்ணும். கிளைண்ட் அப்படின்னாலே ஃப்ரண்ட் எண்ட், ரியாக்ட், ஆங்குலர், மொபைல் ஆப்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. தென் சர்வர் யாரு? HTTP ப்ரோட்டோகால். அங்கதான் node.jsம் எக்ஸ்பிரஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில நடக்கிற அந்த கம்யூனிகேஷனை வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பில்ட் பண்றதுக்கு ஒரு மெயின் காம்போனண்டா இருக்கிறது இந்த REST API தான். ஸோ REST API எக்ஸ்போஸ் த ரிசோர்ஸ் த்ரூ யூஆர்எல் மூலமா அது ரிசோர்ஸை எடுத்துக்கும். தென் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் மூலமா HTTP மூலமா என்ன பண்ணுன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்துக்காட்டும். ஓகே, மெயின் HTTP மெத்தட்ஸ்லாம் என்ன இங்க யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கெட், போஸ்ட், புட், டெலிட் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணும். ஸோ என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மூலமா தான் நம்ம REST API வந்து கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேட்லெஸ், தட் மீன்ஸ் எவ்ரி ரெக்வஸ்ட், ஒவ்வொரு ரெக்வஸ்ட்மே இண்டிபெண்டன்ட் தான். சர்வர் வந்து எல்லா ரெக்வஸ்ட்டையும் அதோட கிளைண்ட் செஷன்ல ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் யூனிஃபார்ம் இன்டர்ஃபேஸ், ரிசோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி லிங்க் இருக்கும். அந்த URL தான் அதை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? அடுத்து ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆப்ரேஷன். டேட்டா இஸ் ட்ரீட்டட் அஸ் a ரிசோர்ஸ். யூசர், ப்ராடக்ட், ஆர்டர் எதா இருந்தாலும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் அந்த ரிசோர்ஸை பொறுத்து தான் கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசர் ஸ்டாண்டர்ட் HTTP மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா கெட், போஸ்ட், புட், டெலிட். கெட் எதுக்காக அப்படின்னா டேட்டாவை படிக்கிறதுக்கு, ரீட் பண்றதுக்கு. போஸ்ட் எதுக்கு அப்படின்னா நியூ டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? புட் எதுக்காக அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு. டெலிட் ஆல்ரெடி இருக்க டேட்டாவை ரிமூவ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ யூசிங் JSON ஃபார்மேட் மோஸ்ட்லி இங்க JSON தான் யூஸ் பண்ணுவோம். REST API யூஸ்வலா சென்ட், ரிசீவ் ரெண்டையுமே எப்படின்னா JSON ஃபைல் மூலியமா தான் கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் REST API னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி கிரியேட் பண்ணணும், ஹவு டு கிரியேட் REST API வித் node.js and express. node.jsையும் எக்ஸ்பிரஸையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து REST API கிரியேட் பண்ண போறோம்ன்றது. ஃபர்ஸ்ட் node.jsன்றது பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்கு, express.js வந்து வெப் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம எக்ஸாம் வைஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து இனிஷியலைஸ் த நோட் ப்ராஜெக்ட். நோட் ப்ராஜெக்ட்டை முதல்ல இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு டெர்மினலை ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு mk டைரக்டரி REST APIன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிடணும். ஓகேவா? தென் cd REST API தான் நம்ம எடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போட போறோம். ஸோ REST API npm init y அப்படின்றது இட் இஸ் த பேக்கேஜ் JSON ஃபைல். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோ கிரியேட் ஆகும். ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன், டிபெண்டன்சி இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த npm init y வந்து கிரியேட் பண்றோம். செகண்ட் பாத்தீங்கன்னா npm install, அதான் இன்ஸ்டால் express.js அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணும். ஈஸியா HTTP சர்வரை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த npm install எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டு வரும். அடுத்து create.server.js. ஓகேவா? இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி என்ன பண்ணணும்னா servers.jsல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுவோன்றது நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரெக்வயர் எக்ஸ்பிரஸ். இது எதுக்காக அப்படின்னா எக்ஸ்பிரஸ் மாடியூலை இம்போர்ட் பண்றதுக்கான லைன் தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? அடுத்து கான்ஸ்டன்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷன். இது ஆப்னு ஒரு எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டன்ஸா கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆப் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் JSON ஃபைல். இது எதுக்கு அப்படின்னா JSON பாடி இருக்கும் பாத்தீங்களா, ரெக்வஸ்ட் பாடி JSON வந்து
அது எப்படி பாஸ் பண்றதுக்கு மிடில் பாஸ் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் இந்த டு ரீட் JSON பாடி தான் இந்த express.json ஃபங்க்ஷன்றது. நெக்ஸ்ட் app.get ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டையும் வாங்கணும்ல. ஸோ ரூட்ல இருந்து URL கெட் பண்ணி ரெக்வஸ்ட் வரும்போது நடக்கிற ரவுட்டரை ஹேண்டில் பண்றதுக்காக தான் இந்த app.get அப்படின்றது. நெக்ஸ்ட் rest.send சென்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா REST API ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கான அந்த இது சர்வர் வந்து அலைவா தான் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த rest.send அப்படின்றது. அது ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா சர்வருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது கரெக்டா தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கானது தான். ஸோ இப்படிதான் ஒரு server.js ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அடுத்து கிரியேட் REST API routes. REST API routsனா க்ரூட் ஃபங்க்ஷன், அதாவது கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். இது நம்ம என்ன பண்ணோம், கெட், போஸ்ட், புட், டெலிட் பண்ணோம்ல, அதை தான் க்ரூட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ தனியாகவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ரியாக்ட்ல எப்படி க்ரூட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுன்னு. அதுக்கும் இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கெட் ரிட்ரைவ் டேட்டா, யூசரோட லிஸ்ட்டை வாங்குறதுக்கு. ஓகேவா, அது யூசரோட இதை கெட் பண்றதுக்கு கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிள் அரே ஆஃப் யூசர்ல JSON சென்ட் பண்றாங்க. ஸோ rest.json என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் யூஸ் பண்ணும்போது கண்டென்ட்டை டைப் பண்றதுக்கு ஆட்டோ செட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நேம் என்னெல்லாம் டைப் பண்ணணுமோ அந்த நேம் இது எல்லாமே எடுத்துக்கிறதுக்காக ரிட்ரைவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த rest.json ஃபைல் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் போஸ்ட்ன்றது எதுக்கு அப்படின்னா கிரியேட் நியூ டேட்டாவை கிரியேட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் போஸ்ட் ஆர் யூசருக்கு பாடி, இந்த app.post ஒன்று கிரியேட் பண்றோம்ல, இது யூசர் டீடைல முதல்ல அனுப்பும். அடுத்து கான்ஸ்டன்ட் நியூ யூசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா JSON பாடியில வந்த டேட்டாவை நியூ யூசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் rest.status.json என்ன பண்ணும்னா கிரியேட் பண்ணது சக்சஸா இருக்கா, புது சோர்ஸ் என்ன கிரியேட் பண்ணுச்சு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, எந்த ஸ்டேட்டஸ்ல அதை யூஸ் பண்றதுன்னு சொல்றதுக்காக இந்த response.status. ஓகேவா, அடுத்து JSON மெசேஜ் யூசர் ஆடட் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்துரும். ஸோ நம்ம டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு, நான் இதை சென்ட் பண்றேன் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ நியூ டேட்டாவை இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் புட் அப்படின்னா என்ன, டேட்டாவை அப்டேட் பண்றது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் app.put என்ன யூசர் ஐடி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெராமீட்டரை பாஸ் பண்ணணும். ஸோ ரெக்வஸ்ட் params.id. ஸோ பெராம்ல இருக்கிற யூசர் ஐடியை எடுக்கிற பிளேஸ் தான் இது. அடுத்து அப்டேட் பண்ணணும், அதுதானே நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ கிளைண்ட் அனுப்புனா புது டேட்டாவை அப்டேட் பண்றதுக்காக தான் இந்த லைன். ஸோ கான்ஸ்ட் அப்டேட்டட் டேட்டா அப்படின்றது அந்த லைன். ஓகே, நெக்ஸ்ட் response.json ஃபைல், இது என்ன பண்ணும் அப்படின்னா யூசரோட டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சுன்றதுக்காக இந்த பாயிண்ட். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா, இது நெக்ஸ்ட் டெலிட் அப்படின்னா என்ன, ரிமூவ் டேட்டா, ஒரு யூசரை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றதுக்காக தான். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் app.delete யூசரோட ஐடி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், இந்த கான்ஸ்டன்ட் யூசர் ஐடி, இந்த பெராமீட்டரை எந்த பெராமீட்டர் நம்ம டெலிட் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். ஸோ அதை டெலிட் பண்ணிட்டுதான் அஷ்யூம் பண்ணிட்டு யூசரோடது டெலிட் ஆயிடுச்சு இந்த ஃபங்க்ஷன்ல கொடுத்துரும். இப்படிதான் நம்ம க்ரூட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் ரியாக்ட்ல. ஓகேவா, அடுத்து ஸ்டார்ட் த சர்வர், எப்படி ஒரு சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா app.listen வந்து எந்த இடத்துல இருக்குன்னு அந்த இடத்தோட சர்வரோட இடத்த வந்து அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடணும். தென் எந்த லாக்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டா போதும். ஆக்சுவலா அதை காப்பி பண்ணி நீங்க கொண்டு வந்து போட்டீங்கனாலே சர்வர் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படிதான் ஒரு JSON ஃபைல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொண்டு வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. தென் கம்ப்ளீட் REST API கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு நார்மல் REST API கோட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு நேரம் சொன்னதை ஒன்னா கிரியேட் பண்றது இப்படிதான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரெக்வயர் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பார்த்தோம், இதுல ஒன்னா கொடுத்துருக்கேன். அதே தான் சேம் திங் கெட்டுக்கு, போஸ்ட்டுக்கு, புட்டுக்கு, தென் பாத்தீங்க அப்படின்னா டெலீட்டுக்கு, ஃபைனலா சர்வரை வந்து ஆட் பண்றதுக்கு. ஓகேவா, ஒரே ப்ரோக்ராமா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.